பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்கள் எப்போயுமே ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டினியூஸாக பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான ஒரு 5 பிஸ்னஸ் டீட்டெயில் தான் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸுக்கு அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேறு வேலை பார்க்குற பர்சனாக இருக்கலாம், அதை பார்ட் டைமாகவும் கூட பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பண்ணலாம். இல்லை சிஸ்டர் நான் ஒரு காலேஜ் போகிறேன், ஸ்கூல் போகிறேன்னு நினைக்கிற பிள்ளைங்க கூட இந்த பிஸ்னஸை தாராளமாக எடுத்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகணும்னு நினைக்கிற மைண்ட் செட்டோடு இருக்கிறது தான் நம்மளுடைய சேனலில் பார்க்குறீங்க. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கொடுத்துருக்கேன், பிஸ்னஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் சிஸ்டர் சாரீ பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அப்பப்போ கொடுக்குறீங்க, ஆனால் எங்களுக்கு சாரீ விற்க தெரியல, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஸோ வேறு ஏதாவது பிஸ்னஸ் சொல்லுங்கள். நிறைய பேர் எங்கிட்ட ஐடியா கேட்டிருக்கீங்க. ஸோ நான் சர்ச் பண்ணி ஒரு 5 பெஸ்ட்டான விஷயத்தை இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 5 பிஸ்னஸில் உங்களுக்கு எது சூட் ஆகும்னு பார்த்துட்டு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும். பெருசாக லாபம் போகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் சூப்பரான பிஸ்னஸ் பண்ணி நல்ல லாபம் பெருக்கலாம். அதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற இந்த 5 பிஸ்னஸும் இந்தியா லெவலில் சூப்பர் டூப்பராக பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் மட்டும் போட்டாலே போதும், நிச்சயமாக உங்களால் கை நிறைய சம்பாதிக்க முடியும். ஓகேவா? ஸோ பார்த்துடலாம் அது என்னென்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்மளோட அம்மா பாசிட்டிவிட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல சில விஷயங்கள்லாம் நீங்கள் கிளியராக அனலைஸ் பண்ணணும். முதல் விஷயம், நம்ம இருக்கிற இடத்துக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் செட் ஆகும், நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் எந்த மாதிரி பொருளை விற்றா இல்லை நம்ம செஞ்சு கொடுத்தா அது சேல்ஸ் ஆகுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ரெண்டாவது, எந்த அளவுக்கு முதலீடு நம்மளால் போட முடியும், இது ரொட்டீனாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா, நல்ல லாபம் கிடைக்குதாங்கிறத பார்க்கணும். மூணாவது, நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இது நம்மளோட பேஷனாக தொடர்ந்து இந்த பிஸ்னஸ் நம்மளால் ரன் பண்ண முடியுமாங்கிறத யோசிக்கணும். இது மூணுமே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஓடாது. சுத்த பட்டிக்காடாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ரூரல் கிராமத்தில் போயிட்டு புட்டிக் திறக்கிறேன், ஃபேன்சியான ஐட்டம் விற்கிறேன்னா விற்குமா? கண்டிப்பாக விற்காது. அங்கே என்ன தெரியுமா விற்கும்? கூழ், கம்மங்கஞ்சி, முளைக்கட்டின பயிறு, ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை காலையில் மத்தியானம் சாயந்தரம்னு சொல்லிட்டு 3 தடவை ஹோட்டல் கடை போட்டு விற்றா சூப்பராக சேல்ஸ் ஆகும். ஸோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட வியாபாரத்தையும் நம்ம மாற்றிக்கணும். ஓரளவுக்கு அதில் நமக்கு பேஷனேட் இருக்கா, நம்மளால் தொடர்ந்து பண்ண முடியுதாங்கிறதையும் பார்க்கணும். கேபிட்டல் ரொம்ப கடன் வாங்கி ஒரு தொழிலுக்குள்ளே போயிட்டு நம்ம தேவையில்லாமல் மாட்டிக்க கூடாது. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பிரிமெண்டல் தான், பண்ணி பார்த்தா தான் அது எஸ் ஆர் நோவான்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் அதில் ஒரு அகலக்காலை எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக ஒரு சின்ன ஸ்டெப்பாக நீங்கள் பாசிட்டிவாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ரன் பண்ணுங்கள், நிச்சயமாக பாசிட்டிவ் ஆகும். ஸோ டாப் 5 பிஸ்னஸில் முதல் பிஸ்னஸ் என்னென்னா அல்டிமேட்டான ஃபுட் பிஸ்னஸ். இதை அடிச்சிக்கவே முடியாது. எவ்வளோ பிஸ்னஸ் வந்தாலும் சரிங்க, ருசிக்கு நம்ம கொடுக்குற விலைக்கு என்னையுமே பேரம் பேச மாட்டோம். இது வேணுமா வேண்டாமான்னு கேட்க மாட்டோம். ஸோ நம்மக்கிட்ட காசே இல்லைனாலும் பரவாயில்ல, ஸோ டேஸ்ட்டாக இந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும்னா எவ்வளோ நாளும் நம்ம என்ன பண்ணுவோம், பணம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி சாப்பிடக்கூடியது இந்த உணவு மட்டும்தான். எங்கேயாவது போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு நம்ம சாப்பாடுக்கு பேரம் பேசுறதை யாராவது பார்த்துருக்கோமா? பார்க்கவே மாட்டோம். எவ்வளோ காசுனாலும் கொடுத்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். இந்த ஃபுட்டுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது என்றைக்குமே லாஸை கொடுக்காத ஒரு பிஸ்னஸ் தான் இந்த ஃபுட் பிஸ்னஸ் தான். ஏன்னா கிராமத்தில் போட்டாலும் உங்களுக்கு ஓடும், சிட்டியில் போட்டாலும் உங்களுக்கு ஓடும், பெரிய பெரிய டவுன் சிட்டி எங்கே போட்டாலும் இந்த ஃபுட்டு அப்படிங்கிறது சூப்பர் டூப்பராக ஹிட் ஆகும். இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஃபுட்டில் ஜஸ்ட் நார்மலாக கொடுக்குற ஃபுட் இல்லாமல் நிறைய விஷயங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெருக்கு தெரு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கடையாவது இந்த ஃபுட் ரிலேட்டடான ஷாப்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லாமே என்ன ஆகும், உங்களுக்கு போயிடும். இந்த ஃபுட்டில் நீங்கள் ஜூஸ் கடை வைக்கலாம், டீ ஷாப் வைக்கலாம், இல்லைன்னா டிஃபன் கடை வைக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டும் இப்போ ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி கடைகள் வைக்கலாம், இல்லைன்னா சூப் ஷாப் நீங்கள் வைக்கலாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய இந்த கம்மங்கஞ்சி கூழெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் கூட பெரிய பெரிய ஷாப்ஸாக வச்சுருக்காங்க, அந்த மாதிரி விற்கலாம். இல்லைன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் சைடு ஃபுட்டையே பார்த்தீங்கன்னா அழகாக கொடுக்குறாங்க, அப்படி வைக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வைக்கணுமோ. ஸோ சின்ன கிராமத்தில் ஒரு வடக்கடை கூட என்ன பண்ணலாம், நம்ம போட்டு நல்ல வியாபாரம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபுட் பிஸ்னஸ் நம்ம செஞ்சோன்னா நிஜமாக சொல்கிறேன்,
நோ லாஸ். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நீங்களும் உங்கள் இருக்கிற இடத்துல எந்த மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்மியான முதலீட்லேயே சூப்பரான பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். சூப்பராக உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ ரெண்டாவது முக்கியமான பிஸ்னஸ் என்னென்னா காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம். இன்றைக்கி உலகமே வந்து நேச்சுரலான விஷயத்தை தேடி போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நேச்சுரலான சோப் மேக்கிங் வந்துருச்சு. அதேமாதிரி கெமிக்கலில் ஷாம்பூஸ் வந்துருச்சு. பாடி ஸ்க்ரப்லேருந்து பாடிக்கு போடுற லோஷன்ஸ்லேருந்து எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்து கெமிக்கல் இல்லாமல் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. உடம்புல போட்டு தேய்ச்சி குளிக்கிற பவுடர்லேருந்து குளியல் பொடி, இந்த மாதிரி நலங்கு மாவு, இந்த மாதிரி சோப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் இருக்கக்கூடிய சோப்ஸு, ஷாம்பூ பார்ஸ் நிறைய வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை நம்ம உருவாக்கி விற்கிறது மூலயமா டபுள் த ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களாலையும் பார்க்க முடியும். ஸோ இந்த சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறவங்க ப்ராப்பராக காஸ்மெட்டிக்ஸ் படித்து தெரிஞ்சுக்கிட்டு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே சூப்பராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை என்னால் வந்து படித்து தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இன்றைக்கி ஆத்தரைஸ்டாக பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க, வீட்டிலே வச்சு ரன் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட ப்ராடக்ட்ஸை வாங்கி கூட உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும்னா விற்று நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான டூப்பரான ப்ராடக்ட். இது வந்து ஒரு சூப்பர் டூப்பரான பிஸ்னஸ், உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ். ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா டெய்லரிங். இந்த டெய்லரிங் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே எத்தனை ஷாப்ஸ் ரெடிமேட்ஸாக நமக்கு அழகழகான ட்ரெஸ்ஸஸ் கொடுத்தாலும் பெண்களுக்கு வந்து நமக்கு பாடிக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணி நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் போடணுன்னா கண்டிப்பாக அது டெய்லர்ஸால் மட்டும்தான் முடியும். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி என்றைக்குமே ரொம்ப மவுஸாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னால் இந்த டெய்லரிங் பிஸ்னஸ் தான். இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. டெய்லரிங்கில் இன்றைக்கி என்னமோ வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ராக்ஸ்லேருந்து கவுன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நிறைய ஃபியூஷனான வந்து ப்ளவுஸஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டெய்லரிங், எம்ப்ராய்டரிங், ஸ்டிச்சிங், ஸோ இதில் ஏதாவது நைட்டி கூட ஒரு தனி பிஸ்னஸாக இப்போ ஆயிடுச்சு. நைட்டி மட்டும் ஸ்டிச்சஸ் பண்ணியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து டெய்லரிங்கில் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் டெய்லரிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர் டூப்பராக இது உங்களுக்கு ஹிட் ஆகும். ஸோ ஃபோராவது சூப்பரான விஷயம் என்னென்னா ஜுவல்லரி மேக்கிங், ஹோம் மேட் ஜுவல்லரி மேக்கிங் அண்ட் ஜுவல்லரி செல்லிங். இந்தியா லெவல்லையே டாப் மோஸ்ட்டாக செல்லாகக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஜுவல்லரி. இன்றைக்கி ரொம்ப இல்லாதவங்களும் சரி, ரொம்ப இருக்கப்பட்டவங்களும் சரி, நிறைய வாங்கிறது ஜுவல்லரி தான். அழகழகான கண்ணாடி வளையலாகட்டும், இல்லைனா வந்து ஐம்பொன் பேங்கிள்ஸ் ஆகட்டும், ஸ்டோன் பேங்கிள்ஸ் ஆகட்டும், இல்லைனா கோல்டு ஃபார்மிங்ஸு, இல்லை வீட்டிலே இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் ஜுவல்லரின்னு சொல்லி வந்துச்சு. நிறைய பேர் எக்கச்சக்கமாக சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜுவல்லரியை ப்ராப்பராக பண்ணி செஞ்சு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு செய்ய தெரியலன்னு நினைக்கிறவங்க கூட வாங்கி நல்ல ரேட்டில் கொடுக்கக்கூடிய பர்சன்ட்டாக ஹோல்சேலுக்கு வாங்கி விற்று கூட நீங்கள் சூப்பராக இந்த ஜுவல்லரி பிஸ்னஸில் உங்களால் சக்ஸஸை பார்க்க முடியும். இல்லை பெண்கள் வந்து என்றைக்குமே இந்த நகை மேலே இருக்கிற மோகம் வந்து குறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதனால் இந்த ஜுவல்லரி மேக்கிங் பிஸ்னஸ் உங்களுக்கு சூப்பர் டூப்பரான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஸோ ஃபிஃப்த்து சூப்பரான ஒரு பிஸ்னஸ் என்னென்னா சானிட்டரி நாப்கின்ஸ். ஸோ இந்த சானிடரி நாப்கின்ஸ் இன்றைக்கி இல்லை, இதுக்கப்புறம் எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாகவே தொடர்ந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் நாப்கின்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்லேருந்து லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் கூட நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பெண்களுக்கு கர்ப்பப்பை வந்து புற்றுநோய் வருது. கர்ப்பப்பையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர் கட்டி வர்றதாகட்டும், வெள்ளைப்படுதலாகட்டும், குழந்தைக்கு டிலே ஆகிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ரிச்சஸ், ரேஷஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால எல்லாருமே இன்றைக்கி ஆர்கானிக்காக சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ ஆர்கானிக் நாப்கின்ஸுக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க. வாங்கி கூட நீங்கள் சேல் பண்ணலாம். இல்லை நீங்களே ஆர்கானிக் நாப்கின்ஸ் எப்படி பண்ணுறது, அதோட பை ப்ராடக்ட்ஸ்லாம் என்னன்றதை பார்த்துட்டு வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் வாங்கி ஓனாகவே உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் லான்ச் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு சூப்பரான பெனிஃபிட்டை கொடுக்கும். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பரான ஒரு 5 விஷயத்த சொல்லிட்டேன். சாரீ செல்லிங்கே நான் அதில் கொண்டுட்டு வரல, ட்ரெஸ்ஸையே நான் விட்டுட்டேன். அதை தவிர்த்து எவ்வளவோ நம்ம லாபம் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த 5 விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு படிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைனா ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னு பார்ட் டைமாக பண்ணலாம். மொத்தத்தில் டைம் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 மணி நேரத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். மினிமமான கேபிட்டல் போட்டிங்கனாலே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும். எப்போவுமே நம்ம எந்த ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணும்னாலும் நமக்கு பொறுமை முக்கியம், ஹார்ட் ஒர்க் முக்கியம், கண்டினியூட்டி முக்கியம். தொடர்ந்து ஒரு பிஸ்னஸை ஒரு 3லேருந்து 6 மாதம் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது என்னுடைய அட்வைஸ். சரிங்களா? நிறைய பேர் தொடர்ச்சியாக கேட்டுட்டீங்க. ஸோ இந்த 5 பிஸ்னஸ்
லாஸை கொடுக்காத சூப்பர் டூப்பர் பிஸ்னஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் சக்ஸஸ் ஆகுங்க, நிறைய சம்பாதிங்க, நிறைய சேர்த்து வைங்க. ஸோ லைஃப்பில் வந்து எல்லாருமே செட்டில் ஆகணும், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை நடத்துங்க. எப்போயுமே லைஃப் நல்லாயிருக்கும். அதிகமான கடன் வாங்காதீங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து சூப்பர் டூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு மீட் பண்ணலாம்.